ராகவ் வந்து அவங்கள வெறுக்கிறத பார்த்துட்டு அபி வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. ராகவ் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்தில் ராகவ் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி என் அக்கா வீட்டுக்காருக்கும் உனக்கும் வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு தான் நான் வந்து இருக்கேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அதனால் வந்து ராகவ் வந்து தன்னை தப்பாக நினச்சிட்ருக்காருன்ற விஷயம் வந்து அபிக்கு தெரிய வருது. அபி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ராகவ் நம்ப மறுக்கிறாரு. அதனால் வந்து அபி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியாவது வந்து கொஞ்ச நாளில் வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் ராகவுக்கு எப்படியா உண்மையை புரிய வைக்கணும். தான் யாருன்னு வந்து அவருக்கு புரிய வச்சு அவர் மனசில் இருக்க காதலை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. ஆனால் ராகவ் வந்து அபி மேலே கோச்சிக்கிறாரு, அவங்கள திட்டுறாரு. இதை பார்க்குற அஞ்சலி மனசு கஷ்டப்படுறாங்க. ராகவும் அபியும் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க 2 பேர் நல்லபடி வாழணும்னு நான் நினச்சினேன், ஆனால் 2 பேரும் இப்படியே இருக்காங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி வந்து வந்துட்டுருக்காங்க, படிக்கட்டு இறங்கி. அப்போ அணுவை வேணும்னே வந்து டீயை கூட்டிட்டு கீழே அதை துடைக்க வைக்கலான்னு பிளான் பண்ணி சுந்தரி பண்ணிகிட்ருக்காங்க. இதை அபி கவனிச்சிடுறாங்க. ஓ இது வேறு பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு நீ போ அணு நான் துடைக்கிறேன்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல நீ போய் சமையல் வேலையை நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும் அபி வந்து துடைக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த சுந்தரியை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ண வாழைப்பழத்தோட கீழே போட்டுறாங்க. அவங்க வழிக்கு விழுந்துடுறாங்க. எல்லாம் இப்போ வேணும் தான் செஞ்சேன், நான் எப்போ செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அபி சொல்கிறாங்க. வேணும் நல்லா வழிக்கு விழுந்தியா, இப்படிலாம் என் அக்கா வேலை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷனாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம அஞ்சலி. எப்படி ராகவி அபி ஒன்றா சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. விஷயத்தை முரளி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் எப்படி ஒன்றா சேர்க்க முடியும், அவங்க 2 பேரும் எப்போவுமே வந்து பிரிஞ்சு தான் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஆகவே ஆகாது. என்ன தான் வந்து எங்கே போனாலும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, ஏன் ஹனிமூனே போனாலும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஏங்க நீங்கள் சொன்னதுல தாங்க ஒரு விஷயம் தோணுது. ஹனிமூன் அனுப்பிச்சு வச்சா இவங்க ஐயோ நம்மளே சொல்லிட்டோமே, இவனை இதை பிடிச்சிக்கிட்டாலே அதெல்லாம் வேணாம், இங்கேயே இப்படி இருக்கவங்க ஹனிமூன் போனால் மட்டும் எப்படி ஒத்துவணும். இல்லைங்க நிறைய பேர் ஹனிமூன் போனால் சரியாயிடுவாங்க, இவங்க 2 பேரும் உடனே ஹனிமூன் அனுப்பணும், ஒரு நல்ல இடமா வந்து உடனே வந்து புக் பண்ணுங்க, இங்கே பண்ணுங்கன்னு அவசரப்படுத்துகிறாங்க. சரி வேறு வழி இல்லாமல் முரளி வந்து பண்ணி கொடுக்குறாரு. எல்லாம் என் தலை எழுத்து, நான் வேறு தெரியாமல் சொல்லிட்டேனே, இப்போ இவங்க 2 பேர் ஹனிமூன் ட்ரிப் எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு முரளி. இங்கே வந்து விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அபி சந்தோஷம் தாங்க முடியல. நிச்சயமாவா நாங்கள் 2 பேர் போகிறோமா, ஆமாம் நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க, அதுவும் 1 நாள் 2 நாள் 5 நாள் ட்ரிப்பு அப்படின்னு நிச்சயமாவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே சூட்கேஸில் இருக்க துணியெல்லாம் அடுக்குறாங்க. நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாதுடா, நீ போய் தான் ஆகணும் புரியுதா, இது வந்து என்னோட ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிடுறாங்க. போய் தான் ஆகணும்னு. வேறு வழி இல்லாமல் ராகவும் கிளம்புறாரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக துணியெல்லாம் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. நம்ம வந்து அபி எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செமைய டென்ஷனாக ஆகும். அடுத்து வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க 2 பேருமே. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அணு எல்லாருமே அமுச்சு வைக்கிறாங்க அவங்கள. முரளி பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. 2 பேரும் கிளம்புறாங்களே, இது ஏதோ பண்ணி ஆகணும், என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து அபி ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. எங்கே அங்கெல்லாம் என்னென்ன பிளேஸ் இருக்கும், எப்படிலாம் இருக்கும் எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு, அப்போ நான் முதல் முறையாக வெளியூருக்கு போகிறேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் உங்கள் கூட போகிற மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஏங்க ஏர்போர்ட்டுக்கு இந்த சைடு போகணும், நீங்கள் இந்த சைடு போகிறீங்க அப்படின்றாங்க. நம்ம ஏர்போர்ட் ஒன்றும் போகல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ரெசார்ட் போகிறோம், அதுவும் 4 நாள் அங்கே தான் தங்க போகிறோம் புரியுதா, வேறு எங்கேயும் போகிறதில்ல, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், தெரிஞ்சால் தானே நீ உனக்கு எனக்கு தானே தெரியும், இங்கே பாரு எனக்கு வெளியூர் வரத்துக்குலாம் உன் கூட பிடிக்கல, அதனால் போனால் போதுன்னு இந்த 4 நாள் இங்கே தங்கலாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதை கேட்டுட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு இவர், இந்த ராக்கி பாய்க்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது, வெளியூருக்கு போனால் என்னம்மா ஓவராக தான் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா அந்த ஹோட்டல் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஹோட்டலும் நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. சரி இங்கே பாரு, இந்த 4 நாள் இங்கே இருக்க போகிறோம், எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது புரியுதா, இந்த 4 நாள் நீ யாரோ நான் யாரோ, அப்படியா அப்போ தான் ரிஜிஸ்டரில் அப்படி தான் போட போகிறீங்க, நீங்கள் யாரோ நான் யாரோன்னு, சரி அப்போ நீங்கள் இங்கே தங்கிக்கிறீங்க, வேறு ஹோட்டல் ரூமில் நான் தங்கணுமா அப்படின்னு எல்லாம் ஒரே ஹோட்டல் ரூம் தான், அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் அப்படி தான் புரியுதா அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் 2 ரூம் கொடுக்கணும், என்னங்க சார் சொல்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே நீங்கள், 2 ரூம் எதுக்கு உங்களுக்கு, ஒரே ரூமில் டபுள் கார்ட் கொடுத்துட்றேன் சார் அப்படின்னோடனே என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, சார் வேறு ரூம் இல்லை சார், 2 ரூம்லாம் தனித்தனியெல்லாம் கொடுக்க முடியாது சார், டபுள் கார்ட் வேணால் கொடுக்குறேன் சார் அப்படின்னோடனே சரி எனக்கு ஓகே தான் அப்படின்றாங்க. அபி எனக்கு ஒன்று ஓகே கிடையாது சார், 2 ரூம் வேணும் சார் கண்டிப்பாக அப்படின்றாங்க. சரிங்க சார் நான் பார்த்து சொல்கிறேன் சார், அது வரைக்கும் இப்போ இருக்க ரூமில் நீங்கள் தங்கிக்கங்க சார் அப்படி சொல்கிறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ராக்கிப்பா இருக்காரு அப்படி சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அவர் செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. அவர் வந்து நடக்கிற மாதிரி வேணும்னு பின்னாடி பக்கம் நடந்து காட்டுறது, அதுக்கப்புறம் கையை இப்படி ஷேக்கன் பண்ணுறது, தலையில் கை வைக்கிறது, அதே மாதிரி வந்து ராகவ் பண்ணுற மாதிரி அபி பின்னாடி பண்ணிகிட்டே வராங்க. ராகவ் திரும்பி பார்க்குற என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னா, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்றாங்க. செம்ம ஸ்டைல் தான் இவர், ஸ்டைல் பண்ணுறதெல்லாம் ஸ்டைலாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு வராங்க. அபி சந்தோஷமாக இதோட முடியுது.